கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகத்துவங்கள் என்ற தலைப்பிலே அவருடைய படைப்பின் மகத்துவத்தை பற்றி ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியிலே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தையும் உலகத்திலே இருக்கிற சகலத்தையும் படைத்த பொழுது அவர் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய மகத்துவங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களாக இருக்கின்றன என்பதை தியானிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கிருபையுள்ள தேவனுடைய கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து அவர் மேன்மையான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்தின் படைப்புகள் ஒவ்வொன்றும் அதிசயமும் அற்புதமும் மகத்துவமாக இருக்கிறது ஆண்டவரே. அதிலே விசேஷமான படைப்பாகிய மனிதன், அந்த மனிதனுடைய படைப்பிலே உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் காண்கிறோம். உம்முடைய வல்லமையை காண்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை காண்கிறோம். உம்முடைய சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோமே, இதை விட ஒரு மேன்மை எங்களுக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இந்த சாயலை உம்முடைய சாயலாக மாற்றுவதே இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சாயலை நாங்கள் இழந்து போனாலும் மீண்டும் உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாயலையும் ஏதேன் தோட்டத்தில் நீர் கொடுத்ததான 7 ஆசீர்வாதங்களையும் மீண்டும் நாங்கள் பெற்று உம்முடைய வருகையிலே காணப்பட்டு நித்தியமாக உம்மோடு கூட வாழ உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின் துவக்கத்தில் முதல் வசனம் என்ன கூறுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதலாக தேவன் வானத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார். அதற்கு பிறகு பூமியை அவர் சிருஷ்டித்தார். வானத்தை படைத்து பல காலங்கள் கழித்துதான் பூமியை அவர் படைத்திருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே வானத்திலே அவர் அவருடைய சிங்காசனத்தையும் தேவ தூதர்களையும் அண்ட சராசரங்களையும் அவர் படைத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு அவர் பூமியை படைத்த பின்பு வானத்திலே இருந்ததான பிரதான தூதனாகிய லூசிபர் என்பவன் தேவன் மனிதனுக்காக சீயோனையும் எருசலேமையும் அங்கே கட்டி கொண்டிருந்ததான அந்த நிலையை அவன் பார்த்து எரிச்சல் அடைந்து பொறாமை கொண்டு தனக்கு அது வேண்டும் என்று அவன் மனதில் நினைத்ததினால கீழே விழ தள்ளப்பட்டான். அதற்கு பிறகுதான் இந்த பூமி, இப்பொழுது நாம் காண்கின்ற பூமி தான் ஆரம்பத்திலே தேவன் சிருஷ்டித்த பூமியாக இருக்க வேண்டும். ஆனால் கீழே தள்ளப்பட்ட பிசாசும் அவனுடைய தூதர்களும் இந்த பூமியை தலைகீழாக புரட்டி போட்டதை போல நாம் காண முடிகிறது. அடுத்த வசனமே சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் சகலத்தையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிறார். தேவன் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குமா? அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் தள்ளப்பட்டு போன பிசாசினாலே உண்டானது, உருவாக்கப்பட்டு விட்டது.
ஏனென்று சொன்னால், பிசாசு தேவனுடைய மகிமையின் ஒளியினால பிரகாசித்துக் கொண்டிருந்தவன் கீழ்ப்படியாமை அல்லது தேவனுக்கு விரோதமான பாவம் அவன் செய்ததுனால கீழே தாழ தள்ளப்பட்டு போனான். அவனுடைய மகிமையாகிய ஒளி தேவனிடத்திலே இருந்து கிடைத்து கொண்டிருந்தது. அதை அவன் இழந்து போனான். அப்படி இழந்து போனதினால பூமியானது ஒழுங்கின்மையாய் போயிற்று, வெறுமையாய் போய்விட்டது. எல்லா நிறைவுகளும் பெற்றிருந்ததான பூமி வெறுமை அங்கே வந்துவிட்டது. ஒரு ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தின் ஆழத்தின் மேலே இருள் இருந்ததாம். அங்கே இருந்த வெளிச்சமெல்லாம் இல்லை. அங்கே இருந்த வெளிச்சம் நீங்கின பிறகு இருள் அங்கே காணப்பட்டது. ஏன் இருள் காணப்பட்டது என்று சொன்னால், வெளிச்சத்தை இழந்த பிசாசு அவன் இருளாய் போனான். அதனால அங்கே இருள் இருந்தது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய மகிமை நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்கி போனால் அங்கே இருள் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று நாம் அதில் பார்க்கிறோம். அப்படி தேவனை விட்டு நீங்கினதுனாலே அங்கே இருள் வந்தது. இந்த இருள் இருந்ததுனால அந்த இருளை நீக்குவது தேவனுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருந்தது. 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இது முதலாக தேவன் செய்ததான ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இருள் வந்ததுக்கு காரணத்தை பற்றி சொன்னோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்று அவன் சொன்னதாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இவன் மனத்திலே நினைத்தான். நாம் எவ்வளவோ காரியங்களை நினைக்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஆனால் தேவன் கிருபையாய் அதையெல்லாம் மன்னித்து விடுகிறார். ஆனால் இவன் மனதிலே தான் நினைத்தான். அவன் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லியிருக்கிறான். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த வானம் என்பது 3 வானங்கள் இருப்பதாக வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் இங்கே பார்க்கின்ற வானம், அதற்கு மேலே ஒரு வானம், அதற்கு மேலே 3வது வானத்தில் தான் தேவன் இருக்கிறார். இதுதான் தேவன் இருக்கிறதான பரதீஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இங்கே காண்கின்ற வானம் முதலாம் வானம். இந்த 2வது வானத்திலே தேவனுடைய தூதர்கள், அவருடைய சிங்காசனம் போன்றவைகள் இருந்திருக்கக்கூடும். அதனால தான் நான் என்ன செய்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், 3வது வானத்துக்கு ஏறுவேன் என்று. ஏனென்றால் இந்த 3வது வானத்தில் தான் தேவன் இருக்கிறார். அங்கே தான் பரதீசு இருக்கிறது. அந்த இடத்திலே தான் அவர் மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான காரியங்களை எல்லாம் இவன் போய் பார்த்திருக்கிறான். அதனாலே அவனுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற அந்த ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் கீழே தாழ தள்ளுண்டு போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். வானத்துக்கு ஏறுவது மாத்திரமல்ல, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவனுக்கென்று ஒரு சிங்காசனம் இருந்தாலும் தேவனுடைய
நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது, நட்சத்திரங்களைப் போல சுடர் விட்டு பிரகாசிக்கிற நீங்கள் என்று ஊழியக்காரர்களை பற்றி வேதம் சொல்கிறது. அப்படி ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்ததான இந்த இடத்தில இவன் போக வேண்டும் என்றும், இவனுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றும், வடபுறத்தில் இருக்கிற ஆராதனை கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சீயோனுக்கு மேலாக இவன் அந்த சீயோன் மேலே கண்ணை வைக்கிறான், அதை வாஞ்சிக்கிறான். இந்த சீயோன் மேலே வாஞ்சித்து எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வந்தவர்கள் ஒரு கூட்டத்தார் உண்டல்லவா, அவர்கள் அல்லவா தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் அந்த சீயோன் பருவத்தில் அந்த கல்லுகளின் மேலே வாஞ்சை வைத்து அந்த மண்ணுக்காக பரிதவிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தை இவன் எப்படியாவது அடைய வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முயற்சி செய்கிறான். என்ன முயற்சி செய்கிறான்? அவன் மீண்டும் மேலே போக முடியாது. அவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போனான். நாம் அந்த இடத்தை அடைந்து விடக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனாலே மனிதன் இந்த பரலோகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக பல விதங்களிலே மனிதனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். இந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, இந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் என்பதை பற்றி பார்க்கும்போது அது தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சூரியனை நாம் கண்களாலே பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய ஒளி, அதன் ஒளி நம்முடைய பூமியிலே படுகிறது. அந்த சூரியன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் வாழ்வது கஷ்டம். தாவரங்கள் கனிகளை கொடுப்பது கஷ்டம். சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள், சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகள் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சூரியனிலே இருந்து நாம் பலவிதமான நன்மைகளை இன்றைக்கு நவீன உலகத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சூரியனிலே இருந்து மின்சாரம் மட்டுமல்ல, இன்றைக்கு வானத்திலே பலவிதமான உபகரணங்களை வைத்து அதன் மூலமாக தொலைத்தொடர்பில் இருந்து பலவிதமான விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த சூரியன், சந்திரன், எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உண்டு. எண்ணிக்கையில் அடங்காத கிரகங்கள் உண்டு. இன்னும் எங்கெங்கே என்ன இருக்கிறது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாதபடி எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய மகத்துவம். இதை அவர் எப்படி உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிசயிக்கப்பட்டு போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், ஜலத்திலே இருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இது ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நாம் பார்க்கிறதான இந்த ஆகாயத்தைத்தான் அவர் உண்டாக்கினார், அதாவது பிரித்தார். எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே இருந்ததான அந்த வானம், அந்த வானத்தின் மேலே இருந்ததான, வானத்துக்கு மேலே தண்ணீர் இருந்தது, வானத்துக்கு கீழே தண்ணீர் இருந்தது. இந்த வானத்துக்கு கீழே இருந்த தண்ணீர் சமுத்திரமாக இருந்தது, வானத்திற்கு மேலே இருந்த தண்ணீர் வானத்தில் இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஏறக்குறைய சிதைந்து போன ஒரு நிலையிலே அந்த வானமே பூமிக்கு தாழ இறங்கி வந்தது போல இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனால அந்த வானத்துக்கு மத்தியிலே அந்த ஆகாய விரிவை அவர் மீண்டும் அதை உண்டு பண்ணி, வானத்திற்கு மேலே இருக்கிற ஜலமெல்லாம் வானத்திற்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. கீழே இருக்கிற ஜலமெல்லாம் ஒரு இடத்துல
போய் சேர வேண்டும் என்று சொன்னார். இப்படி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார், பிரிவை உண்டாக்கினார். இது ஜலத்திலே இருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது. அதாவது நடுவில் இதை நாம் பார்க்கும்பொழுது ஜலத்துக்கு மத்தியில் ஏகப்பட்ட ஜலம் இருந்தது பூமியில். அந்த ஜலத்துக்கு இடையிலே நடுவில் பாதி தண்ணீர் ஆகாய விரிவு என்று சொல்லக்கூடிய அந்த வானத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. பூமியிலே இருக்கிற தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்திற்கு போனது. அதற்கு பெயர் தான் சமுத்திரம். 9ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று. அப்படி இந்த சேர்ந்த சமுத்திரம் ஜலம் என்று சமுத்திரம் என்று ஆனது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் சமுத்திரமாக போனது. எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதோ ஏறக்குறைய அந்த அளவுக்கு வானத்திலும் தண்ணீர் இருக்கிறது. வானத்தில் தண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார். தேவையான பொழுது அதை நமக்கு மழையாக தருகிறார், பனிக்கட்டியாக தருகிறார், பனியாக தருகிறார். எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் பாருங்க. அடுத்து நீந்துகிற ஜீவ ஜந்துக்களை உருவாக்கினார். பூமியின் மேலே வானம் என்ற ஆகாய விரிவிலே பறக்கின்ற பறவைகளை இந்த ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று சொன்னார். அதற்கு பிறகு மச்சங்கள் என்று சொல்லக்கூடிய மீன்கள், சகலவிதமான நீர்வாழ் ஜந்துக்கள், சிறகுள்ள ஜாதி ஜாதியான பறவைகள், பட்சிகள் எல்லாவற்றையும் அவர் அந்த ஜலத்திலே இருந்து தோன்ற வேண்டும் என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. மனிதனை மாத்திரம்தான் தன்னுடைய கைகளினாலே படைத்தாரை தவிர மற்றவைகளை எல்லாம் அவர் சொல்ல அது அப்படியே உருவானது. அடுத்தபடியாக பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அதற்கு பிறகு மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்து இப்படி எல்லாவற்றையும் படைத்த பிறகு, மனிதனை எல்லாம் படைத்த பிறகு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லும் பொழுது வானம் நமக்கு தெரியும், பூமி நமக்கு தெரியும். இந்த சர்வசேனைகள் என்று சொன்னால் அது என்ன என்று பார்க்கும் பொழுது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனைகளாகிய இவைகளை எதற்காக படைத்தார்? வானத்தின் கீழே இருக்கிற ஜனங்களாகிய நமக்காக ஏற்படுத்தினாராம். அவைகள் சர்வசேனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சர்வசேனைகள் சந்திர, சூரிய, நட்சத்திரங்கள். இந்த சந்திர, சூரிய, நட்சத்திரங்களை சேவிக்க கூடாது என்பதை இந்த வசனம் கூறுகிறது. ஆனால் நமக்கு தேவை இந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் சர்வசேனைகள். நட்சத்திரங்களும் சர்வசேனை தான், சூரியனும் சர்வசேனை தான், சந்திரனும் சர்வசேனை தான். அடுத்து உபாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர, சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவிக்க வேண்டாம் என்று நெகேமியா அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இந்த செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும். அது என்ன வானங்கள் என்று சொன்னால், வானங்கள்
எத்தனை வானங்கள் என்றால் 3 வானங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வானத்துக்கு மேலே வானாதி வானங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை வானங்கள் இருக்கிறது என்று தெரியாது. 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அவ்வளவுதான் நமக்கு வேதத்திலிருந்து தெரியும். இங்கே வானாதி வானங்கள் என்று சொன்னால் அதற்கு மேலே வானத்தின் பிரிவுகள் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அவைகளுடைய சர்வ சேனைகள், இந்த வானாதி வானங்களுடைய சர்வ சேனைகள், அந்த சர்வ சேனைகள் நாம் பார்த்தோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இன்னும் பலவிதமான கிரகங்கள். அடுத்தது பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும், சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். அடுத்து ஒரு செய்தியை பார்க்கலாம். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. இந்த சர்வ சேனைகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறாராம். இந்த சர்வ சேனைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு அது ஒரு கிரகங்களாக, கோள்களாக இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் இவர் காப்பாற்றுகிறார். அவர் பேரிட்டு அழைக்கிறார். அவர் சொல்லுவதை இது கேட்கிறது. இதெல்லாம் இத்தனை மகத்துவமான காரியங்கள், எத்தனை அற்புதமான காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவனை தேவனாக நாம் பெற்றது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நன்றியால் நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் பூரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷரை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் ஒருவரே வானத்தை விரித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு அந்த வானம் உண்டாக கடவுது என்று சொன்னதும் தண்ணீருக்கு நடுவிலே வானம் உண்டானது. அதை அப்படியே இவர் 2 விரல்களினாலே, உம்முடைய விரல்களின் கிரியையாகிய வானம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே ஒரு திரையைப் போல வானம் அந்த 2 விரல்களினாலே அவர் ஒருவராகவே அப்படியே விரித்தார். அது அப்படியே போய் வானமாக மேலே ஏறிக்கொண்டது. இது எவ்வளவு பெரிய மகத்துவம்! இந்த மகத்துவத்தை யார் செய்ய முடியும்? கர்த்தர் எவ்வளவு அவருடைய கிரியைகளின் மகத்துவத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் அப்படியே மெய்சிலிர்த்து போகிறோம். ஓ லார்ட், ஸ்தோத்திரம்! கர்த்தர் அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அடுத்து அவர் எரேமியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னாரே, என் கரங்கள் வானங்களை விரித்தன, சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் என்று சொன்ன அந்த சூரியன், சந்திரன், வானத்தின் சர்வசேனைக்கு முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகுமா? இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே திரளான கூட்டமான பிணங்கள் அப்படியே பரப்பி வைப்பார்களாம். அதற்கு முன்னதாக அவர்கள் நேசித்ததும், சேவித்ததும், பின்பற்றினதும், நாடினதும், பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வசேனைக்கு முன்பாக இப்படி நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்ட ஜனங்கள் இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்கினார்கள் அல்லவா? இவைகளெல்லாம் சிருஷ்டிகருடைய சிருஷ்டிகள். சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டிகளை வணங்கினார்கள். இதனாலே ஏற்பட்டதான நியாய தீர்ப்பில் அவைகளை அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த எந்த இடத்திலே இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் வேதனைப்படுத்தினார்களோ அந்த இடத்திலேயே இவர்கள் அவமானப்படுவார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தினோமோ அந்த இடத்திலேயே சில நேரத்தில் தேவனை துக்கப்படுத்தும்படியாக பின்மாற்றத்துக்குள்ளே போய் அங்கே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்வாக நினைத்தவர்கள், தேவனை உயர்வாக நினைத்தவர்கள் தேவனை தாழ்த்தியும் நம்மை தூற்றியும் தேவனை தூற்றியும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மாறும் பொழுது தேவன் மிகுந்த துக்கப்படுவார். எந்த இடத்துல உயர்த்தினாரோ அதே இடத்துல நம்மை தாழ்த்தவும் செய்வார். இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட
நிலைமையை நிறைய அனுபவித்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்றவைகள் செய்யும் பொழுது தேசத்தை விட்டே துரத்தி விட்டார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தது போல மீண்டும் வந்து இப்பொழுது அவர் சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சர்வ சேனைகள் என்று சொல்லும்போது சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், கிரகங்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். வானத்திலே, வானத்தின் மேலே இருக்கிற எல்லாமே. இந்த சர்வசேனை எப்படி உண்டாயிற்று என்று சங்கீதக்காரன் 33:6 சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும். அவர் என்ன சொன்னார்? வானம் உண்டாகட்டும், ஜலத்திலிருந்து ஜலத்தை அது வானம் பிரிக்கட்டும், ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார். இது வாயின் வார்த்தை. அவருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டானது. வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயின் சுவாசம் எப்படிப்பட்டது? அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உண்டானது. இது மட்டுமல்ல, தேவ தூதர்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் வசனத்தோடு நாம் பிறகு நாம் தியானிக்கலாம். இப்படி வாயின் வார்த்தைகள், வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனைகள் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயில இருந்து வீசுகிறதான அந்த சுவாசம், ஊதினதான சுவாசம், அந்த சுவாசம்தான் இன்னும் பார்க்க போனால் தெளிவாக சொன்னால் அவருடைய வாயின் சுவாசத்தில் இருந்ததான அந்த நீர் திவலைகள், ஈரப்பதம் என்று சொல்லலாம், அல்லது அக்னி ஜுவாலை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய நீரும் அவருடைய வாயில இருந்து புறப்படும், அக்னியும், அவர் அக்னிமயமான தேவன், அக்னியும் அவருடைய வாயிலிருந்து புறப்படும். அவருடைய வாயின் சுவாசம் கெந்தகத்தீயைப் போல இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கெந்தகத்தீ எல்லாவற்றையும் பட்சிக்கக்கூடியதாக இருக்கும். அவர் பட்சிக்கிற அக்னி, எரிகிற அக்னியாக இருக்கிறார். அதனாலே அது சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. அடுத்து சங்கீதம் 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று பார்க்கிறோம். தேவன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது வானங்களிலே இருக்கிறார், சிங்காசனத்திலே இருக்கிறார், அந்த சிங்காசனத்தை அங்கே ஸ்தாபிக்கிறார். அடுத்து தேவ தூதர்களை பற்றி பார்க்கும் பொழுது 103 சங்கீதம் 20 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே. அப்படியானால் அவருடைய தூதர்கள் பலத்த சௌரியவான்களாக இருக்கக்கூடிய அந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறது செய்கிற பணிவிடைக்காரர்கள். அதை 21 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. இங்கே மீண்டும் பணிவிடைக்காரராகி சர்வ சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற இந்த தொகுப்பிலே தான் இந்த சர்வ சேனைகளும் அடங்குகிறது. இவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள்? சர்வ சேனைகள் எப்படி உருவாக்கப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் இந்த சர்வ சேனைகளாகிய தூதர்கள் கூட தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். தூதர்களுக்கு சரீரம் கிடையாது. ஆனால் அவர்களிலே பிரதான தூதர்களோ அல்லது வல்லமை மிகுந்த தூதர்களுக்கோ அவர்கள் விரும்புகிற அந்த சரீரத்தில் அவர்கள் வரலாம். ஆனால் அந்த தேவ தூதர்களுக்கு படைப்பாற்றல் இருக்காது. இதை நாம் எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்கள். பூமியிலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த பெண் விதவையானாள். அதற்கு பிறகு அவளுடைய சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவளுக்கு கணவன்மாராக இருந்தார்கள். அதற்கு பிறகு எல்லாரும் மரித்து பரலோகத்துக்கு வ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பூமியிலே அவள் 8 பேருக்கும் மனைவியாக இருந்தாளே, பரலோகத்திலே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேட்கிறார். அதற்கு இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோகத்திலே கொள்வன கொடுப்பன எதுவும் கிடையாது. இங்கே மனுஷர் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். என்றால் கணவன் மனைவி என்ற உறவு பரலோகத்தில் கிடையாது. தேவதூதர்களுக்கும் இல்ல. தேவதூதர்களுக்கும் ஆண் என்றும் பெண் என்றும் அந்த வேறுபாடு இல்ல. அதனால தேவதூதர்களைப் போல நாமும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் அங்கே இருப்போம். நம்முடைய சரீரம் தேவதூதருடைய சரீரத்தைப் போல ஒரு மகிமையின் சரீரம், ஒரு நிழலாக, ஒரு ஒளியாகத்தான் இருக்கும் என்பதை ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக இந்த தேவதூதர்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பாருங்க. அந்த தேவதூதர்களிலே விழுந்து போன தூதர்கள் வானத்திலும் பூமியிலும் எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சரீரம் இல்லாமல் ஆவியா இருக்கும்போதே இவருடைய அட்டகாசங்களை தாங்க முடியவில்லை. சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள், இந்த பூமியை எப்படியெல்லாம் நாசம் பண்ணியிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுதே பலவிதமான துருபதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மனுஷகுமாரர் தேவகுமாரர் என்று சொல்கின்ற அந்த விஷயத்தில் தேவ தூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதற்கு வாய்ப்பே 100% கிடையாது. ஏனென்றால் அப்படி அந்த காலத்திலே தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு உறவு கொண்டு பிள்ளைகள் பிறந்திருந்தால், இப்பொழுது அந்த தேவ தூதர்கள் அதை காட்டிலும் பன்மடங்கு பொல்லாதவர்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது யாரும் பிறக்கவில்லையே ஏன்? இதெல்லாம் தேவையில்லாமல் திரித்து கட்டப்படுகின்ற செய்திகள். அதை நமக்கு வேண்டாம். நாம் இந்த மகத்துவத்தை மாத்திரம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். இதுதான் இந்த ஆத்மா, என்றைக்கும் வாழுகின்ற ஜீவ ஆத்மா. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக ஆனான். இவன் வாழ்வதற்காக அவர் என்ன செய்தார்? ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அங்கே பாயும்படி நதிகளை உண்டாக்கினார். அங்கே புசிப்பதற்கு ஏற்ற சகலவிதமான விருட்சங்கள், கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள், விருட்சம் என்று சொன்னால் மரங்கள், ஜீவ விருட்சம், நன்மை தீமை எறிகிற விருட்சம், இதையெல்லாம் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அங்கே பலவிதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், இதெல்லாம் அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகு அவர் சொன்னார், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புகளிலே ஒன்றை எடுத்து அதை சதையினால் அடைத்து அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்கினார். இப்படி ஒரு மனுஷனைத்தான் அவர் உண்டாக்கினார். அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மனைவியைத்தான் உண்டாக்கினார். இதுதான் நியமம். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாமும் செய்து வாழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை யோபு விடத்திலே தேவன் பேசும்பொழுது இந்த பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினது என்பது அது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தார்கள். அதை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பே அஸ்திபாரப்படுத்தினதை யோபினிடத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், பூமியை
அவர் அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லும்போது, இந்த சுனாமி அலைகள் எல்லாம் வந்ததல்லவா? இந்த சமுத்திரத்தின் அடியிலே சமுத்திரத்தின் தட்டுகள் என்று அதை பிளேட்ஸ் என்று சொல்கிறார்கள். அது பெரிய பெரிய மலை போல இருக்கக்கூடிய அந்த பாறைகள். அந்த பாறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக பாறை அடுக்குகள். அந்த அடுக்குகளின் மேலே இந்த பூமி நிலை பெற்றிருக்கிறது. அதற்குள்ளே பூமியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு, அந்த பாறைகளிலே ஏற்படுகின்ற குமிழ் என்று சொல்லும்பொழுது, அந்த குமிழ் வெளியே வரும்பொழுது தண்ணீரையும் பேர்த்து கொண்டு வருகிறது. இதுதான் சுனாமி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது சூரியனிலே சுனாமி அலை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எப்படி இது பூமியிலே சமுத்திரத்திலிருந்து தண்ணீர் பொங்கி வருகிறதோ, அப்படி வானத்திலே இருக்கிறதான வானஜோதி ஆகிய சூரியனிலே இருந்து, சூரியன் ஒரு நெருப்பு பிழம்பு. அதில் இருந்து நெருப்பு கீழே உமிழப்பட்டால், இப்பொழுதே சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. கடைசி நாளிலே சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருப்பாக மாறும், சந்திரன் ரத்தம் போல மாறும் என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இதற்கு காரணம் பூமியிலே ஏற்படக்கூடிய துன்மார்க்கமான வாழ்க்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த வருகையின் நேரம் சமீபமாயிற்று. இப்படி பல செய்திகள் இதில் உண்டு. இதை அஸ்திபாரப்படுத்தி ஒரு வீட்டை கட்டும்பொழுது எப்படி அஸ்திபாரமோ, இந்த பூமியை ஒரு வீடு போல தேவன் செய்திருக்கிறதை பார்க்கும் பொழுது, அது சரியான விதத்திலே அது நிலை பெற வேண்டும் என்பதற்காக அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அளவு குறித்தவர் யார்? ஏனென்றால் அது சரியான விதத்திலே அது நிலை பெற்று இல்லாவிட்டால் பூமியானது அந்த நிலைப்பாட்டிலே ஒரு அச்சிலே சரியாக அது நூல் போட்டு, வீடு கட்டுகிறவர்கள் அந்த நூல் போட்டு சரியான வகையில் அந்த கட்டடங்களை கட்டுவது போல ஆண்டவரும் அப்படி செய்திருக்கிறார். ஏனென்றால் பூமியானது தன்னைத்தானே சுற்றுகிறது. அப்படி சுற்றும் பொழுது கீழே விழுந்து விடாதபடிக்கு அந்த பாறை அடுக்குகளின் மேலே சுற்றி கொண்டிருக்கிறது. அது சரியான அளவிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நூலை போட்டு சரியான வகையில் அதை செய்திருக்கிறார். இதையெல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம். அடுத்தது அதன் ஆதாரங்கள், பூமியின் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இதுதான் நாம் சொன்னதான இந்த பிளேட்ஸ். அந்த கோடிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேட்ஸை எல்லாம் யார் வைத்தார்கள்? அது வைக்கப்பட்ட அதன் மேலே பூமியை வைத்து அது அளவு கொடுத்து அதற்கு ஒரு அஸ்திபாரத்தை எல்லாம் போட்டு நான் வைத்திருக்கிறேன், இதை நீ அறிவாயா? இதை அறிந்திருந்தால் சொல்லு என்று சொல்கிறார். இப்படி அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது ஒரு காரியம் நடந்துதான். என்னவென்று சொன்னால், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். அங்கே இருந்த தூதர்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் பாடியதாம். தேவபுத்திரர் கம்பீரித்தார்களாம். இது ஒரு பக்கத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் வானத்தில் இருந்தாலும், பூமியில் சமுத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, பூமி ஒரு பக்கம் இருக்கிறது. பூமியெல்லாம் வைத்த பிறகு இந்த ஜலமெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் அப்படியே புரண்டு வரும்பொழுது அதற்கு பூமிக்கு சமுத்திரத்துக்கு ஒரு கதவு இருக்கிறதாம். பாருங்க, சமுத்திரம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கதவுகள் உண்டு, வானத்துக்கு மதகுகள் உண்டு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வானத்தின் மதகுகளை அடைத்தார். இதை நாம் எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்த பொழுது வானத்தின் மதகுகள் திறவுண்டன. வானத்திலே இருக்கிறதான தண்ணீர் அது ஒரு சமுத்திரம் போல வானத்தில் இருக்கிறது. அதற்கு மதகுகளை கட்டி வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வானத்தின் மதகுகளை எல்லாம் திறந்து விட்டதுனால ஜலம் அப்படியே பூமி முழுகும்படியாக, பூமிக்கு மேலே 30 முழம் தண்ணீர் இருந்தது. அப்படியானால் எவ்வளவு ஜலம் இந்த பூமிக்கு வந்திருக்க வேண்டும்? எவ்வளவு ஜலம் வானத்தில் இருந்திருக்க வேண்டும்? இன்றைக்கு வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
இது தேவனுடைய மகத்துவமான செயலாக இருக்கிறது. கதவுகளை அடைத்திருக்கிறார். அதே போல சமுத்திரத்துக்கும் கதவுகள் உண்டு, வானத்துக்கும் கதவுகள் உண்டு. இது யோனாவின் புத்தகத்திலே கூட நாம் பார்க்கலாம். கடலுக்கு அடியிலே அவன் போகும் பொழுது மலை அடிவாரங்களை எல்லாம் பார்த்ததாக சொல்லுகிறான். அந்த கடலின் கதவுகளை எல்லாம் நாம் அதில் பார்க்கலாம். அடுத்தது, மேகத்தை அதற்கு வஸ்திரமாக, இருளை அதற்கு புடவையாக நான் உடுத்தியிருக்கிறேன். நான் அதற்கு எல்லைகளை குறித்து, சமுத்திரத்துக்கு எல்லைகளை குறித்திருக்கிறாராம். மேகத்தை அந்த கடல் சமுத்திரத்துக்கு மேலே இருக்கிற மேகம், சமுத்திரத்துக்கு மேலே இருக்கிறதான அந்த மேகங்களை அதற்கு புடவையாக, வஸ்திரமாகவும், இருளை புடவையாகவும் உடுத்தியிருக்கிறாராம். இருள் தான் சமுத்திரத்துக்கு புடவையாம். அதற்கு எல்லைகளை குறித்திருக்கிறார், தாழ்பால்களை போட்டிருக்கிறார், கதவுகளை போட்டிருக்கிறார். ஏனென்றால் அது அப்படியே பொங்கி வந்தால் பூமி அழிந்து போகும். பூமியே மிதக்கக்கூடிய அளவுக்கு சமுத்திரத்தின் தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிறது. 3 பக்கம், பூமியை விட 3 பக்கம் தண்ணீர் இருக்குது. ஒரு பக்கம்தான் நிலம் இருக்கிறது. அந்த சமுத்திரத்தின் பகுதிகளிலே இந்த பூமியானது நிலை பெற்றிருக்கிறது. சமுத்திரம் பூமியை சூழ எல்லையாக இருக்கிறது. அதனால் நீ அங்கேயே இருக்க வேண்டும், இந்த பூமிக்கு வரக்கூடாது என்று அங்கே எல்லைகளை குறித்து, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய். இப்பொழுது கூட சில நேரங்களிலே பெரிய பெரிய அலைகள் வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது பூமி அப்படியே மக்கள் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் தேவன் தான் எல்லைகளை குறித்து வைத்து ஜனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கிறது. இந்த பூமியானது அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய மகத்துவம், அவருடைய பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தை அவர் கச்சையை போல கட்டி கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த பூமி அசையாமல் இருக்கிறது என்று யோபு 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேறு ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். தேவன் கேட்கிறார், உன் ஜீவ காலத்தில் எப்பொழுதாவது நீ விடிய காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? அருணோதயம் என்று சொல்லும் பொழுது விடியற் காலம். உதயம், அருண் என்று சொன்னால் சூரியன். இந்த சூரிய உதயத்திற்கு விடியற் காலம் வரும்பொழுது அதுக்கு கட்டளை கொடுத்து, அந்த அருணோதயம் சூரியன் உதிக்கிறதற்கு கட்டளை கொடுத்து அந்த இடத்தை காண்பித்ததுண்டோ என்று சொல்லுகிறார். அந்த விடியற் காலத்துக்கு தேவன் கட்டளை கொடுக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் எல்லாம் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொன்றுக்கும் கட்டளை கொடுக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கும் தானாக அது நேரிடுகிறது அல்ல. மத்தேயுவிலே பார்க்கும் பொழுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதனதன் பாடுகள், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும், அந்தந்த நாளுக்காக தனக்கானவைகளுக்காக அந்த நாளே கவலைப்படுமா. ஏனென்றால் அந்த நாளுக்கு கட்டளை கொடுத்து விடுவார். நாளைக்கு நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தானாக சூரியன் உதித்து வரும், சந்திரன் மாலையிலே ஜொலிக்கும், நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். இப்படி ஒரு காரியமும் தேவனுடைய மகத்துவங்களாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் அதனதன் காலங்களிலே அதனதன் காரியத்தை செய்யும். சூரியன் உதிக்கிற நேரம் வேறு, சந்திரன் உதிக்கிற நேரம் வேறு. அதற்கு காரணம் சூரியன் சுற்றி வரும்பொழுது சூரியனுடைய ஒளிதான் சந்திரனுக்கு, சந்திரனுக்கு என்று தனியாக ஒளி இல்லை. அந்த சூரியனுடைய ஒளியை அது பிரதிபலிக்கிறது. அப்படி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி எல்லாம் அப்படி சுற்றும் பொழுது சூரியன் உதித்து பல மணி நேரங்கள் கழித்து தான் அது நேராக வரும்பொழுது, நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திரன் நமக்கு தெரிகிறது. சில வேளைகளிலே பகலிலே கூட நமக்கு சந்திரன் தெரியும், ஆனால் ஒளி நம்முடைய கண்களுக்கு தெரியாது.
இதையெல்லாம் கூட வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்து தேவனுடைய மகத்துவத்தை பாருங்க. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடிவில் உலாவினதுண்டோ? அப்படியானால் இதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார்? சமுத்திரத்தின் அடியிலே அவர் உலாவுகிற தேவன். மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டா? மரண வாசல்கள் என்று சொன்னால் பாதாளம். மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? பாதாளம் என்பது பூமிக்கு அடியில இருக்கிறது என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டா? பூமி என்று பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரியது என்று அறிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இத்தனை மைல் தூரம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாமே முழுமையான ஒரு உண்மையாக இருக்க முடியாது. இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? இருள் எங்கே இருக்கிறது? வெளிச்சம் எங்கே இருக்கிறது? இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆனால் இருள் எங்கே இருக்கிறது? வெளிச்சம் எங்கே இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் போனால் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றிவிடும். அதைத்தான் சொல்கிறார். வெளிச்சம் வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதன் எல்லை தெரியுமா? அதனுடைய அந்த வெளிச்சத்தினுடைய வீட்டுக்கு போகிற பாதையை நீ அறிந்திருக்கிறாயா? வெளிச்சம் பரவப்படுவதற்கு கீழ்காற்று பூமியின் மேலே வீசுகிறதற்கு வழி தெரியுமா? எவ்வளவு ஆழமான ஒரு அனுபவங்கள், அதிசயமான உண்மைகள் எல்லாம் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயா? இந்த வானம் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயா? இதையெல்லாம் திட்டம் பண்ணுவாயா என்று சொன்னால் இவர் தான் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணுகிறார். சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, சந்திரன் வருகிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, மழை பொழிகிறது, எல்லாமே தேவனுடைய கட்டளை தான். தேவன் கட்டளை கொடுக்காமல் ஒன்றுமே நடக்காது. அடுத்து யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் இருதயத்திலே ஞானம் உள்ளவர், பலத்திலே பராக்கிரமம் உள்ளவர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? பர்வதங்களை செடுதியாய் பேர்க்கிறார், தன்னுடைய கோபத்திலே அவைகளை புரட்டி போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார். பூமி அதிர்ச்சி வருகிறது அல்லவா? இந்த பூமிக்கு தூண்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியின் தூண்கள் என்று சொல்லும் பொழுது இது அந்த கற்கள், அடியிலே இருக்கிறதான அந்த தகடுகள், தட்டுகள், இந்த தட்டுகளை தூண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது பூமிக்குள்ளேயே பல தூண்களை ஏற்படுத்தியிருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவைகள் அதிருகின்றனவாம். அப்படி அதிரும்படியாக அவை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது தேவன் சகலத்தையும் பூமியிலே புல் விதைகள் பிறப்பிக்கக்கூடிய பூண்டுகள் இவையில கனி விருட்சங்கள் எல்லாவற்றையும் முளைப்பிக்கப்பட்ட பிறகு ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார் அல்லவா? அந்த சுடர்கள் எதற்காக? அடையாளங்கள், காலங்கள், நாட்கள், வருஷங்களை குறிக்கிறதற்காக. ஏன் என்று சொன்னால் இந்த சூரியன் மூலமாகத்தான் சூரியன் தன்னைத்தானே பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனையும் சுற்றுகிறது. இந்த நிலைமைதான் ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள ஒரு 24 மணி நேரம் ஆகிறது. அப்படி இது சுற்றி முடிந்து இரவும் பகலும் ஏன் வருகிறது? காலையில இருந்து இரவு முடிந்து மறுபடி காலை வருகின்ற இந்த 24 மணி நேரம் காலத்தை குறிக்க ஒரு நாள். இதுதான் இது காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்கக்கூடியது. இப்படி பூமி தனித்தானே சுற்றும் பொழுது அது ஒரு நாளாகிறது. அந்த நாட்களிலே 30 நாட்கள் ஒரு மாதம், இப்படி 12 மாதங்கள் வருஷங்கள், இப்படி குறிக்கிறதற்காக அது இருக்கிறது. அடுத்தது
பூமியின் மேலே பிரகாசிக்கும்படி வானம் என்ற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்று அவர் சொன்னார். இப்படி பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் ஆக 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கலாம். இதை சொல்ல 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 அது விரிந்து கொண்டே போகும். எனவே அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே தேவனுடைய மகத்துவங்களின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்ததனாலே தேவனை வணங்கி அவரை போற்றி புகழ்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, உம்முடைய மகத்துவங்களை ஆராய்ந்து அறிய முடியாத ஆண்டவரே, ஏதோ எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நாங்கள் அதை பற்றி தியானித்தோம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் அடுத்தடுத்து எங்களுக்கு சொல்லித்தாரும். இந்த மகத்துவங்களை நீர் அணிந்து கொண்டிருக்கிறீர். பூமி நிலை பெற்றிருக்கிறது. வானத்தின் சர்வசேனைகளையும் நீர் உருவாக்கினீர். எப்படியும் இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், ஆனால் நீரோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர். உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட்டு பரலோகத்தில் என்றைக்குமாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மிகப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.